திருச்சிற்றம்பலம். ஆயிரு ஞானமெல்லாம் அலரடி வணங்கும் போலும் வாயிரும் கங்கையாளை படர்ஷடை வைப்பர் போலும் காயிரும் பொல்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பொன் ஆயிரங் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் தோற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலணிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் நவ வீரர்களாகிய வீரராக்கதன், வீராந்தகன், வீரகேசரி, வீரமகேந்திரன், இப்பொழுது வீரபாகு தேவர் இவர்களெல்லாம் மாறி மாறி மித்திரனிடம் போர் புரிகிறார்கள். எம் பெருமானாகிய சுப்பிரமணிய கடவுள் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இவர்கள் பெருமானிடம் நாங்கள் போய் சென்று முதல்ல போடுறோம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்கிறாங்க. சுவாமியும் சரி விட்டு கொடுத்துட்ருக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் செய்யட்டும்னு பார்த்துட்ருக்கார். உடனே இவர்கள் எல்லாரும் போர் புரியும் பொழுது இப்பொழுது மகேந்திரன் அவர் கூட சண்டை போடும்போது மித்திரன் என்ன செஞ்சிட்டான், வேறொரு ரதத்திற்கு பாய்ந்து அப்படியே மற்றொரு வில்லை எடுத்து முகத்திற்கு இலக்காக 10 பானங்களும், மார்புக்கு இலக்காக 10 பானங்களும், புயங்களுக்கு இலக்காக 10 பானங்களையும் வீர மகேந்திரன் மீது விடுறார். இதை பார்க்குறாரு மகேஸ்வரன். அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆஹா, நம்மளுடைய சகோதரன் மேலே இதை விட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 பானங்களை ஏவி இவரை அப்படியே விடுறாரு. இவர் விடும் பொழுது மித்திரனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. அவன் என்ன செய்கின்றான், தனக்கு இலக்காக தனது நெஞ்சிற்கு இலக்காக வரும் சூலத்தை பிடித்து ஒரு கணப்பொழுதில் அவர் மார்பு பிழக்கும்படி குத்தி எறிந்தான். சுப்பிரமணிய மூர்த்திக்கு அடியவராகிய வீரபாகு தேவர் காலாந்தகனை போல கோபித்து இவ்வொரு பாதகனால் நம்மவர்கள் பின்னப்படுவது வெகு நேர்த்தி என பொங்கி சந்திரனை நோக்கி வரும் ராகுவை போல தமது தேரை விரைவில் செலுத்தி மித்திரன் எதிரில் நிற்கின்றார். அதை நாம் சென்ற சிந்தனையில் பார்க்கிறோம். இப்பொழுது வீரபாகு தேவர் போரிடப் போகிறார். திருச்சிற்றம்பலம். சோர்ந்து மித்திரன் எழுந்து
இவன் ஆற்றலை தொலைப்பது எவ்வாறாம் என்று ஓர்ந்து மந்திரம் கணித்து மோகப்படை உறுத்தினன் அது நோக்கி சார்ந்த வீரவாகு பெயர்வானவன் தடுத்திட படை வேறும் நேர்ந்து எடுக்கும் முன் கலந்தவன் தீவினை நிலை கலக்கியதன்றே. இமை பொழுதில் அடா அற்பனே, நீ வெற்றியில் இருக்கிறேன் மிதக்கிறையா? உன்னை இமை பொழுதில் உன்னுடைய பிராணனை வீர சொர்க்கத்தில் சேர்ப்பேன், நீ எச்சரிக்கையோட இருந்துக்கோ அப்படின்னு கோபத்தோட சொல்றாரு. சூரியன் சந்திரன் இதென்ன உற்பாதம் என்று எல்லாரும் ஓடுறாங்க. தேவரீர்கள் சரீரம் முற்றும் வியர்த்து கிடுகிடு என்று நடுங்கவுமாக குனித்து ஒனி செய்து சாங்கோபமாக அளவற்ற திவ்ய பானங்களை தூண்டுகிறார். தூண்டி அப்படியே விடவும் யார் மித்திரனுடைய நெற்றிக்கு 2 பானங்களும் மார்புக்கு 3 பானங்களும் புயங்கட்கு 4 பானங்களுமாய் பிரயோகித்து அதை விடுறார். விட்ட உடனே மித்திரன் என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துட்டார். மூர்ச்சையாகி விழுந்த உடனே சுவாமி என்ன பண்றாரு? இவர் வீரபாகு தேவர் மூர்ச்சையாகி இப்படியே விட்டுட்டான், இனிமே இவனை நம்ம ஈஸியா அடிச்சிடலான்னு சொல்லி பார்க்கறாரு. மித்திரன் திரும்பி எழுந்து பார்க்கறான். ஆகா, நம்மளை போட போறாங்க போலன்னு நினைச்சிட்டு வேறொரு ரதத்தையும் வில்லையும் கொண்டு தான் எதிரி பெற்று மோகனாசிரத்தை விடுகிறார். மானத பூசையினால் சகல உபச்சாரங்களையும் செய்து கூட்டி வீரபாகு தேவர் மார்புக்கு இலக்காகவும் காதளவும் இழுத்து பிரயோகித்தார். அந்த பானம் வெளிப்பட்ட வேகத்துல வீரபாகு தேவர் மீது அப்படியே பாயுது. பாஞ்சு அவர் மூச்சு மயங்குற அளவுக்கு போய் நிற்குது. பொருது வீரர்கள் தொலைத்தலும் உருகவேல் பொறுக்கன எதிரேகி உருவபார் சிலை வளைத்து ஒருபதே கணை முந்தி மித்திரன் நெய்த குருதி வாலிதேர் வாகையங் அவையம் வில் கொடி குடை முடி தூணி வெறுவுமாறொரும் கருத்தவன் நெற்றியின் விசிகம் 3 உறுத்தானால். இப்ப சிந்துராஜனுடைய அமைச்சனாகிய மித்திரனானவன் மகா பராக்கிரமசாலியாகிய இலக்க வீரர்களும் நவ வீரர்களும் நிலைகுலைந்து சின்னாபின்னப்படும்படியாக தனக்கு ஒருவன் நிகரில்லாத வீர பராக்கிரமசாலியாய் அப்படியே போர்க்களத்துல திரிகிறான். ஆணவத்துல அட்டகாசம் செய்து அவன் அலைகிறத பார்க்கிறாரு சுப்பிரமணிய கடவுள். இவன் ரொம்ப ஆள ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தேடி காண்பறிய சுய ஜோதி வடிவத்தை பெற்ற மயூரேச மூர்த்தியினுடைய சரணார விந்தங்களை பக்தி வினயத்துடன் சிந்திக்கிறார். தன்னுடைய சகோதரனாகிய விநாயகப் பெருமானை மனதால வணங்குகிறார் சுப்பிரமணிய கடவுள். மித்திரன் இருக்கும் இடத்துல தமது தேரை செலுத்திட்டார் கோபத்தோட. என்னுடைய தம்பிகளையெல்லாம் நீ பண்ணிட்டிய, படுத்தி எடுத்துட்டியே, இனிமே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கோபத்தோட போறாரு சுப்பிரமணிய கடவுள். பாய்ந்த கோழினான் மித்திரன் என்பவன் பாரிடை விழுந்து ஆவி மாய்ந்துளான் என நெடும் பொழுது தவசமாய் வருந்திய பின்பு உள்ளான் தோய்ந்தவார் சிவந்து எழுதலும் எழுந்து வேறொருள் உருளிய தேரேறி காய்ந்து வாளிகள் சோனையின் வழங்கினன் காந்தல் வெய்தவன் மீது. இப்ப சுவாமி என்ன பண்ணிட்டாரு? தேரை வேகமா வர்றாரு. இந்திரனாகிய தேவர்கள் கழிக்கவும் தர்ம தேவதைகள் கொண்டாடவும் வீரலட்சுமி பத்ரகாளியும் கொண்டாடவும் இடையே தங்கக்கட்டுகளை பூண்டு மணிகள் கழிக்க ஜெயலட்சுமி தாண்டவமாடவும் மேருவை ஒத்த தனது தனுவை 2 குதைகளும் சேர வளைத்து பிரசண்ட மாருதம் போல அப்படியே தாக்குறதுக்கு வர்றாரு சுவாமி. சுப்பிரமணிய கடவுள் செய்த அந்த ஓசையை கேட்ட உடனே சந்தோஷித்திருந்தார்கள் தேவர்கள். கொடிய துன்மார்க்கனாகிய மித்திரன் அவனுடைய சத்தத்தை ஆர்ப்பரித்ததையும் கேட்ட உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் பயமும் வந்துருச்சு, இன்பமும் வந்துச்சு. இப்போ துன்பமும் ஒரே காலத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாகிடுச்சு. நிச்சயமாக சுப்பிரமணிய கடவுள் இந்த மித்திரனை விட மாட்டாருங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் கத்தும்போது இவங்களுக்கு பயமும் வந்துருச்சான். இப்போ மித்திரன் விடுக்கும் பானங்களை எல்லாம் என் பெருமான் அப்படியே
வாங்கி வாங்கி அப்படியே அவரை தொடாதபடி, அவரை தீண்டாதபடி அப்படியே தள்ளி போய் விடுகிறது. சுவாமி பார்க்குறாரு, அவர் விட்ட பானங்களை எல்லாம் பொடிப்படுத்தினவர் 3 பானங்களை அவனுடைய நெற்றிக்கு இலக்காக பிரயோகிக்கிறார். அந்த நேரத்தில் மித்திரன் என்பவன் பஞ்சேந்திர நிலைகளும் பேதிக்க மதி மயங்கி மாண்டவனை போல தேறி நின்று அப்படியே வீழ்ந்து மூர்ச்சித்து கிடக்கிறான். திருப்பியும் எழுந்துட்டான். மீண்டும் தெளிந்து அதிக கோபத்தோடு வேறொரு ரதத்தில் ஏறி மற்றொரு வில்லில் கடூரமாகிய பானங்களை தூண்டி வேலாயுதமூர்த்தியை மேலே அப்படியே அணுகிறான். அதை பார்த்துக்கிட்டு என் பெருமான் இருப்பாரா, கடம்ப மாலை அணிந்தவர் இல்லையா வேலாயுதமூர்த்தி, கண்டு கோடான கோடி குரூரமாகிய பானங்களை ஒரே நேரத்தில் அப்படியே விடுறாரு. அவன் ஏறி நடத்துகின்ற தேரோடு அவனையும் சேர்த்து அழித்து துவம்சம் செய்கின்றாள். மித்திரன் பார்க்குறான், ஆகா நம்ம இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம இதாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், மாறு வேடத்தில் போகிறான். அடையலான் பொலி சரமழை அனைத்தையும் அருமுக பெருமானோர் தொடையில் வாளிகள் பல தொடுத்து அறுத்தவன் தோன்றுபொற்றேரோடு உடை விராபிய சேமத்தேர் அனைத்தையும் பொடித்தனன் அவன் தெய்வ படையலா முறை தொடுத்தனன் தனி பணி விசும்பிடை நின்று. மித்திரன் என்ன செஞ்சிட்டான், கருடனை போல ஆகாயத்தில் போயிட்டான். ஆகாயத்தில் போய் தெய்வப்படைகளாகிய பறந்து இந்திராஸ்திரம், அக்னியாஸ்திரம், ஏமாஸ்திரம், நிருதியாஸ்திரம், வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், குபேராஸ்திரம், பாசுபதாஸ்திரம் என்ற தெய்வப்படைகளை ஒவ்வொன்றாக தூண்டி ஆர்ப்பரிக்கிறான் சுப்பிரமணிய கடவுளை மீது. அவைகளெல்லாம் எம்மை ஆளவல்ல குமார கடவுளுக்கு மாலைகளாக போய் விழுகின்றது. குமாரதேவருடைய திருவடிகளில் வீண்டு சரண் புகுந்த அஷ்டதிக்கு பாலகர்களும் விடுவார்களா, என் பெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்கள். இவ்வாறு விடும் தெய்வ படைகளெல்லாம் அம்பலமாய் போவதை கண்ட மித்திரன் இன்னும் அவனுக்கு கூடிருச்சு. இவனை இந்த நிமிஷத்தில் யமலோகத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஆக்கிரமித்து தனது வாளை உருவி கொண்டோடி தேர்ப்பாகன் மீது பாய்ந்து வெட்ட நேர்ந்தனர். சுப்பிரமணிய கடவுள் இருக்கின்ற அந்த தேர்ப்பாகன் மீது பாய்ந்து வெட்ட போகிறான். தொடுத்தவான் படை முழுதும் என்னையாள் சுப்பிரமணியன்பால் அடுத்து மென்மலர் மாலையாய் தாமரை அடிமிசை விழ நோக்கி கடுத்து மித்திரன் வாழ்கொடு பாகனை காய்ந்திட மேற்சென்றான். அடுத்த வச்சிரத்து அருமுகன் அடித்தவன் இன்னுயிர் விசும் குய்த்தான். நம பார்வதீபதையே அரகர மகாதேவம். தமது மகத்துவமுள்ள வஜ்ராயுதத்தை எடுத்து கரன்னு சுழற்றுறாரு சுப்பிரமணிய கடவுள். சுழற்சி அவனுடைய மார்பில் தாக்குகிறார். உடனே மித்திரனானவன் கோடை இடி போல இறைந்து கொண்டு நிலத்தில் வீண்டு பிராணன் நீங்கி வீர சொர்க்கத்தை சேர்ந்தான். அதற்கு மேல் கந்தாசுரன் என்பவன் மிக்க ஆங்காரத்தோடு சுப்பிரமணிய கடவுளுக்கு எதிரே வருகின்றான். கடற்குவன் கரையணைய மித்திரன் உயிர் கழிதலும் கருதாரை உடற்ற வல்ல கந்தாசுரன் என்பவன் உறுத்து எழுந்து எதிரெய்தி தொடர்பெரும் படையால் இவன் ஆற்றலை தொலைப்பதிங்கு அரிதாம் என்று அடற்பெரும் தனி மாயைகள் அளவில ஆற்றினன் விசும்பூடே. கந்தாசுரன் ஆங்காரத்தோடு சுப்பிரமணிய கடவுளுக்கு எதிரே வந்து அவரது சுந்தர வடிவை தொலைத்து வெற்றி பெறுவது மிகவும் அரிதென்று நினைத்தவனாய் ஆகாயத்தில் பறந்து அங்கிருந்த வண்ணமே அளவற்ற மாயைகளை நடத்துகிறான் எம்பெருமானிடம். அவை அனைத்தையும் எமது ஐயனாகிய முருகக்கடவுள் பயன்படாதபடி விளக்கி தமது தேரையும் அவ்வான வீதியில் செலுத்துகிறார். எப்படி சுவாமி செய்கிறார் பாருங்க. ஞான நாயகனாகிய குமரவேன் நசையிலான் புரிகின்ற வான மாயைகள் அனைத்தையும் கடந்துதன் அணிமணி பொலந்தின்றே வான நேருற செலுத்தி அன்னவன் முடிவன் கையிற் புடைத்திட்டான். தானமாருயே எய்தவ தானவன் தரையிடை விழுந்தானாள். இப்ப வேகமா வானத்துல போய் இருந்த
சண்டை போட்டு அவன் முடியை வந்து சுவாமி கையில் பிடிச்சி கரகரன்னு சுற்றி தரையில் வந்து அடிக்கிறார். அடித்த வேகத்தில் அப்படியே கந்தாசுரன் மூர்ச்சையாகி விட்டான். இதை பார்க்குறாங்க. இதுக்கு அடுத்து 2 அசுரர்கள் வராங்க. எல்லாம் மாயாஜாலம். சிந்துவுடைய அசுரர்கள் ஃபுல்லாக மாயாஜாலத்தில் வராங்க. மாயையை வல்ல கந்தாசுரன் அழிதலும் மரம் கொள் சேனனும் வென்றி மேய பல்வடை குரோதனோ 1000 வெள்ளம் ஆற்றிய சேனை பாய வையகம் நெளிதர பரப்பினர் படர்ந்து வெற்புறம் மாய்த்த சேயை முற்றினர் சரமழை சொரிந்தனர் திசையெல்லாம் இருண்மூடம். அடுத்த 2 அசுரர்கள் வராங்க. யாருன்னா சேனனும் குரோதனும். இந்த 2 அசுரர்களும் 4000 சேனை வெள்ளத்தோடு பூமி நெளியும் வண்ணம் கிரவுஞ்சகரியை பிளந்த வேலாத மூர்த்தியை வளைத்து எங்கும் இருள் மூடும்படியாக அளவற்ற பானங்களை செலுத்துகிறார்கள். பூதர் அஞ்சினர், இலக்கர்கள் அஞ்சினர், புழுங்கினர் நவவீரர் வேதனை சிறையிட்டவன் குறுநகை விளைத்து வில்லினை வாங்கி போதமற்றவர் பொழிகனை மாரியை பூதலம் இசைத்தள்ளி ஏதம் வையகம் அறக்கருணை ஒரு பக்து அஃது எடுத்தொரு தொடை செய்தான். எங்கும் இருளை பார்த்த உடனே பூத சேனைகளும் இலக்க வீரர்களும் நவ வீரர்களும் மனம் புழுங்கி வருந்தினார்கள். இங்கே வேதனை சிறையிட்டவன், வேதனைன்னு பிரம்மாவை சிறையிட்டார் இல்லையா முருகப்பெருமான், அவருக்கு இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. குறுநகையோட சிரிச்சுக்கிட்டே தமது வில்லில் தீயினும் கொடுமை பெற்றிருக்கின்ற அளவற்ற பானங்களை தூண்டி அப்படியே மரக்கருணை, இவனை வந்து இனிமேல் அறக்கருணையாலலாம் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அப்படியே வேகமாக அந்த வில்லில் எழிகிறாரு. இவன் மேலே பார்க்க அந்த சேனனும் குரோதனும் மேலே அத்தனேவிய அவை இருகணைகளும் அழல் உமிழ்ந்தோரென்று 10 சகத்திரம் ஆயுதம் 10 ஆயுதங்கள் வைத்த மேலுள வளவைகள் பலவுமாய் வரிசையின் விரிந்தேகி மொய்த்த சேனை 4000 வெள்ளமோ முடித்தனன் கனத்தம்மாம். ஒவ்வொன்று 10 100,000 16,000 100,000 கோடி கணக்கினும் மேலாக எண்ணற்ற கோடி கணக்கில் பெருகி அப்படியே அந்த சேனைகளையெல்லாம் மாய்த்தன. இந்த சம்பவத்தை சேனனும் குரோதனும் வடவாமுகாக்னியும் ஆழகால விஷமும் சேர்ந்து வந்தது போல கோபத்தோடு பார்க்குறாங்க. சேனை மாய்தலும் சேனனோ குரோதனோ சினந்து சக்கரம் சூழ மானவேல் கதை ஆதியன் மலைத்தனர் வாரண கொடியான்றன் கூணல்வார் சிலை வாளியால் அவையெல்லாம் குமைத்து நீள் பாசத்தை தானடாவின் இருவராருயிரையும் சாடியது அது மாதோம். ரொம்ப கோபத்தோடு இவங்க பார்க்குறாங்க 2 பேரும். 4000 வெள்ளம் சேனைகளையும் ஒரு நொடி பொழுதுல சுவாமி அப்படியே பஸ்வமாக்குனாரு. அப்படி ஆக்குனவருக்கு இவங்க 2 பேரையும் கொல்றதா பெரிய விஷயம். கண்ட துண்டமாக வேகமாக இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமாரதேவர் அரை கணை பொழுதில் அத்தனை பானங்களையும் பொடிபடுத்து தமது பாசத்தை அப்படியே விடுகிறார். அது அனலை இறைத்து கொண்டு அப்படியே போகுது. மந்திர திறத்துயர்ந்த மித்திரனும் அற்று அவனுடன் வந்தோரும் வெந்துர தமர் புரிந்தது தன் கரத்தினால் விழிந்ததும் வேறுளரேயோ வந்து எதிர்ப்ப அவர் என்றும் செங்கலத்திடை வைகினன் முருகேசன் அந்தில் வெற்றியம்பனில் அங்கன் முழங்கினர் அடல்களு வீர அடல்களு கணவீர. மந்திரத்தில் சுவாமி அப்படியே தூக்கி அந்த 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணுறாரு. உடனே பார்க்குறாங்க பூத வீரர்களும் இலக்க வீரர்களும் அப்பாதகர்கள் உயிரை பானம் செய்து மீண்டதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. சண்முக கடவுளை துதி செய்கிறார்கள். நவ வீரர்கள் சத்துருக்களுடைய மனமெல்லாம் கலங்கும்படி வெற்றி சங்கம் ஊதினார்கள். சுப்பிரமணிய கடவுள் சிந்துராஜனுடைய அமைச்சராகிய மித்திரனையும் அவனோடு வந்த வீரர்களையும் கொன்று கோபம் அடங்காதவராய் இன்னும் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறார் சுவாமி.
இன்னும் யாராவது வந்திருக்காங்களா, அவங்களையும் விடக்கூடாது பார்க்குறாரு சுப்பிரமணிய பெருமான். அவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவர் எப்படி சூரபத்மன் கூட அவ்வளோ அருமையாக குழந்தையா இருக்கும்போதே அவர் பண்ணார். அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா? அவன் சூரபத்மன் கேட்குறார், இந்த குழந்தை வந்து நம்மளை என்ன செய்யும்னு கேட்குறாரு இல்லையா? அவருக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்து சூரனை அடக்குகிறார் சுவாமி. அதுபோல இங்கே இந்த சிந்துராஜனுடைய அமைச்சர்கள் ஒவ்வொன்றையும் மாயாஜாலத்தில் வந்தவங்க அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தவன் வரான். இன்னும் யாராவது இருக்காங்களா? கௌத்துவன் என்று எடுத்து அம்பும் அமைச்சனோடு செங்களத்து கருத்து நேர்ந்த பௌத்திரன் ஆகிய வீரபத்திரன் அன்னவன் சேனை பலவும் கொன்று சபத்தினுயர் மலை செய்து குருதியின் வார் நதியாக்கி அழங்கார் திட்டு உவந்தலும் கவுத்துவன் கண்டு ஒளியந்தி என போதற்கு உழைவு செய்தான். இப்படி மற்றொரு அமைச்சராகிய கௌத்துனன் என்பவனை எதிர்த்து நின்று வீரபத்திர கடவுளானவர் ஒரு கணப்பொழுதில் அவனுடைய சேனைகளை எல்லாம் கொன்று எங்கு பார்த்தாலும் பிண மலைகளாக குவித்து உதிர வெள்ளம் ஓடும்படியாக செய்து ஆர்ப்பரித்தனர். அதை கௌத்துவன் கண்ட உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. பிரசண்ட மாருதம் போல மாருதத்தின் மீது ஊழித்து எழுந்து வரும்போது போல தனது தேரை வேகமாக செலுத்தி அளவற்ற பானங்களை கோடை மலை போல பிரயோகித்தான். சாரதர் மேலடர்த்து கௌத்துவன் சொரியும் சரமாரி தன்னை வீரனொரு சிலை வாங்கி விசிகம் எதிர் எடுத்தறுத்தி விசிகம் ஒன்றார் தேரறுத்து அன்னவன் வேறு தேரிடை பாய்ந்திட வதையோ சிதைத்தான். அண்ணான் பார நெடுங்கதை விடுத்து வேறொரு தேரிடை பாய்ந்து படை கை கொண்டான். இப்போ பார்க்குறாரு, வீரபத்திர கடவுள் தனது தேரை விரைவில் செலுத்தி வந்து பூதசேனைகள் மீது அளவற்ற பானங்களை சொரிந்து தமது வில்லில் அநேக பானங்களை தூண்டி பகைவன் விட்ட பானங்களை எல்லாம் கண்டித்து எரிந்து மற்றொரு பானத்தினால் அவனுடைய தேரை முறித்து அவனை நிலத்தில் வீழ்த்தினான். உடனே அவன் மற்றொரு தேரில் ஏற அதையும் வேறொரு பானத்தை விடுத்து சின்னா பின்னப்படுத்துகிறார். இப்போ கௌத்துவனுக்கு கோபம் வேகமாக வந்துருச்சு. விடமாட்டேன். அண்டர் தரிக்கினை அழித்தவைய வீரபத்திரன் அமைச்சன் விட்ட தண்டினை 1000 கணையார் துகளாக்கி 100 கணை சார ஏவி மிண்டு கௌத்துவன் செலுத்தும் இரதமொடும் சேமம் எனும் இடையும் தேரா துண்டுகள் செய்தான். அன்னோ எழுந்து பாய்ந்தனன் நொரில் சால் வீரன் தேரில். கௌத்துவன் அதிவேகத்துடன் வீர ஆவேசத்தோடு அனல் பொறி பறக்கும்படியாக சீறி ஒரு தண்டாயுதத்தை கரகரகென சுழற்றி வேறொரு ரதத்தில் பாய்ந்து ஏறினான். அண்டர் தரிக்கினை அழித்த வீரபத்திரமூர்த்தி கண்டு மகா மேருகிரியை நிகர்த்த தமது வில்லில் 1000 கணைகளை தூண்டி பகைவன் விட்ட தண்டாயுதத்தை பொடிபடித்து 100 கணைகளை பிரயோகித்து அவனுடைய தேரை சம்கரித்து அச்சு வேறு கொடுங்கை வேறு குத்துக்கால் வேறாக போகும்படி வெட்டி எறிந்தார். உடனே பாதகனுக்கு கோபம் வந்துருச்சு. வடவாபக்னி போல கோபத்தோடு வர்றான். பாய்ந்தவன் வாலோச்சுதலும் பத்திரன்னம் பாலினோடு பாணி வீழ வாய்ந்த சிறிகையின் அறுத்து கவுட்படைத்தான். மலை போல் அறிந்து மண் வீழ்ந்து ஆய்ந்த கௌத்துவன் மாய்ந்தானது நோக்கி மனனெனும் ஆடல் வல்லான் காய்ந்த வடு 3000 வெள்ளம் சேனை புடை நெருங்க கதழ்ந்து நேர்ந்தான். இப்போ பார்க்குறாரு சுவாமி, இவன் பண்ணுற கௌத்துவனுடைய அட்டகாசம் தாங்க முடியலை. இவன் கோபத்தோட தீப்பொறிகளையும் மீசை துடிக்க சரையலென்று உடைவாளை விரிவி இடதுசாரி வலதுபாரி சாரியாக தெரிந்து வீரபத்திர கடவுளுடைய தேரின் மீது பாய்ந்தான். எமது ஐயன் பார்த்தாரு, இனிமே இவனை வச்சிட்டு இருக்கக்கூடாது, நமது தம்பி மேலே இவர் இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மணற்பொறி படக்கும்படி புடைத்தனர். உடனே அப்பாதகன் சோர்ந்து போய் மண்ணில் வீழ்ந்து இறக்கின்றான். இப்போ அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வரான். யார் வரா? தமன்கிறவர் அவனுக்கு அப்புறம் வரா. அவனுக்கு துணையாக வந்தவன் தமன்.
வந்து எதிர்ந்த சேனைகளை எதிர்நோக்கி பயவீரன் மரமே கொண்டு முந்தமரர் தமை பப்பி களத்தடர்த்த திறமேய்ப்ப முடிக்கிச் சென்று சந்தமணி தேரெடுத்து தேரெறிந்து தந்தியினால் தந்தி சாடி கந்துகத்தை புடைத்து ஒழுவை உலை குளத்தில் கலந்தால் ஒத்தான். அவனுக்கு துணையாக வந்த தமன் என்பவன் அக்னி போல கோவப்பட்டு உதட்டை கடித்து அப்படியே பூத வீரர்களை படை வீரராக கொண்டவன் நம்மவரோடு சண்டை போடுறது பெரிய விஷயமா? நல்ல காரியமே. இப்போதே இவனுடைய கோபத்தை அடக்கி வாட்டுகிறேன் என 3000 வெள்ளம் சேனைகளை கூட்டிக் கொண்டு ரணபேரி ஜெயபேரி முதலிய பொற்பறைகளை அண்டங்களெல்லாம் அதிரும்படி முழங்கிக் கொண்டு வீரபத்திர கடவுளை நாற்புறத்தும் வந்து வளைத்து கொண்டான். அப்போது வீரபத்திர கடவுள் சர்வ சங்கார உருத்திரரை போல ஆர்ப்பரித்து மான் கூட்டத்தில் புலி புகுந்தது போலவும், எலி கூட்டத்தில் சர்ப்பம் புகுந்தது போலவும், கொக்கு கூட்டத்தில் ராசாளி புகுந்தது போலவும், தமன் என்பவனுடைய சேனா சமுத்திர மத்தியில் புகுந்த தேர்களை எடுத்து தேர்கள் மீது மோதியும், யானைகளை எடுத்து யானைகள் மீது சாடியும், குதிரைகளை எடுத்து குதிரைகள் மீது அறைதலும், ஒவ்வொரு தடைவையில் 11,000 குதிரைகளும் யானைகளும் அப்படியே மாண்டன. கரத்தெடுத்து சிலர்களை என் மாதிர தீவினும் ஏழ்கடலே மாட்டும் வரைத்தலத்து அந்தரத்து எரிந்தும் சிலரை மலரடியில் தேய்த்தும் சிரித்தும் உறப்பியும் விழித்தும் சிலரை இருத்தொரு படையார் சிலரை கொன்று மிரைத்த எளிக்கும் குழுவுடை செல்லரிமணி சூட்டர என்ன விலகின நாள். இப்போ கோபத்தோட பார்க்குறான் இந்த தமன். என்ன செய்கிறான்? சுவாமி வீரபத்திரன் என்ன செய்கிறாரு? குதிரைகள் மீது அறைந்து ஒவ்வொரு தடவையிலும் 16,000 ராட்சசர்களை சேர்த்தெடுத்து கசக்கி உதிரம் ஓட பிழிந்தும் சில திசையில் எரிந்தும் சிலரை கடல்களில் வீசியும் சிலரை வானத்தில் எற்றியும் சிலரை மிதித்தும் சிலரை கால்களை பற்றி பனை நாரை போல கிழித்து எரிந்தும் சிலரை கழுத்தை முறித்தும் சிலரை கால்களினார் குயவன் மண்ணை மிதிப்பது போல மிதித்தும் படைக்கிறார். அடுத்தடுத்துளக்கும் ராசாலி குறுகு ஒன்றில் கொக்கினங்கள் அவிந்தால் என்ன தொடுத்துளக்கும் சய வீரபத்தினரார் சேனையெல்லாம் தொலைய நோக்கி அடுத்து பெரும் சினம் கடவுதமனும் படை தலைவன் வல்லை நேர்போர் எடுத்த பெரும் சிலை வணக்கி நான் எறிந்து பகலி மழை ஈண்ட பெய்தான். அடுத்தது இந்த ராசாளி கூட்டத்தில் கொக்கு போய் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதுபோல இவன் அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் கடந்து தமனானவன். இப்பொழுது சுவாமி அவனை விடாமல் புடைத்து அவனை நாணை எரிந்து அப்படியே மலை போல அவனை சரிய வைக்கின்றார் தமனை. கையேந்தும் ஒரு தண்டிற் கனை மாறி தனை விளக்கி கதழ்ந்து வீரன் பொய்யேந்தும் மனத்தவுனன் தனை தேரோடத்தும் உம்பர் போக ஓச்சி ஐயேந்தும் அவன் சேமத்தேர்களும் ஒருங்கு உடைத்தான் ஆதிசேனன் பையேந்து நிலத்திடை குப்புற்றவன் வாளுருவி எதிர்படர்ந்து சென்றான். அப்படியே தமது இடையச் சொருகியிருந்த வாளை உருவி கரத்தில் எடுத்து சூறாவளியைப் போலவும் திருப்பார்கடலை கடந்த மந்திரகிரிக்கு ஒப்பாவும் சுழன்று பாதத்தில் அழிந்துகின்ற வீர கண்டாமணி கலீர் என்று விளையாடி அப்படியே அவனுடைய தோள்களையும் கால்களையும் கண்ட துண்டமாக வெட்டி அவனது சென்னியானது கடலில் போய் விழும்படியாக அறுத்து எரிந்து இன்னும் பகைவனுண்டோ என்று நாற்றிசைகளும் தமது விழிகளை பரப்பி நகைத்திருந்தார். வானமரில் வல்லையனில் வருகையென கனன்றுரைப்ப வல்ல வீரன் தாளமரும் கடல் கழிப்ப வாளுருவி விளையாடி தமனன் கொற்றத்து தோழலங்களொடு நிலத்து விள உறுத்து தாளிரண்டோம் துணித்து வாழும் நாளர சென்னியை எரிந்து நரலை இடை படவெடுத்து நக்கு நின்றான். இங்கே பார்க்குறாரு. அப்படியே அவன் தமனானவன் தன்னுடைய உயிரை விடுகிறான்.
நந்தியோடு எதிர் வீரராசடனர் பூதர்களை நலிய நோக்கி நந்தி வெகுண்டு அவன் சேனை முழுது அழித்து அன்னவன் சிலைக்கை நாடி ஈர்த்தான். நந்திலன் மற்றை ஒரு கரத்திடை வாளேந்தியன் அருணந்தி தேரின் மைந்தொடு பாய்ந்துறத் தெரிந்தான் நந்தி சுரிகையின் இவனை அடித்து வீழ்ந்தான். இப்ப நந்தி தேவரோடு எதிர்த்து வீரராசனானவன் 4 வகை சேனைகளையும் வச்சு பிற்களை வளைத்து போரிடுகிறார். நந்தி தேவர் தமது அறையில் இருக்கும் முறையைச் சொல்கின்ற வாளாயுதத்தை உருவி கரத்தில் பற்றி தம்மை வளைத்திருந்த அவுண வீரர்களை எல்லாம் சங்கரிக்க தொடங்கினார். அமோகமாகியவர் தோள்கள் சரியவும் அநேக பேருக்கு கால்கள் போகவும் மார்புகள் வயிறுகள் எல்லாம் சின்னா பின்னப்படவும் சேனாதிபதியாக வந்த வீரராஜனுடைய கரத்தை வில்லோடு கண்டித்து எறிந்தனர். உடனே அவன் மற்றொரு கரத்தில் ஏந்தி வாளேந்தி நந்திதேவருடைய ரதத்தில் பாய்ந்து அட்டகாசம் செய்தான். அவனை இமைப்பொழுதில் நந்திதேவர் தமது வாளாயுதத்தால் 2 துண்டமாகி விழ வெட்டி துவசனோடு அளவற்ற இம்முறையை புட்பதந்தன் துவசன் இவர்களுடைய அளவற்ற யுத்தங்களை செய்து அவங்களையும் மாய்த்தாரு. பூதராஜன் ஆகாயன் என்பவனை எதிர்த்து போராடி வென்றார். இப்படி விகடன் தூர்த்தன் என்பவனை போராடி அவனையும் வெட்டினார். சபலன் சார்த்தூலன் என்பவனை வதைத்து நாசம் செய்தார். மற்ற அவுண வீரர்களையெல்லாம் பூதராஜன் சூழ்ந்து மடித்தனன். அப்படியே அவுண வீரர்கள் மாற்றி 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 வர ஒவ்வொருத்தரையா சுவாமி விட்டு வைக்கல. இவ்வாறு போர் புரிந்து புட்பதந்தனன் துவசன் உயிர் இருத்தாலேந்து செவ்வாய்மை பெரும் பூதராசன் மாகாயனை போர் செய்து மாய்ந்தான். அவ்வாளின் எதிர்விகடன் தூர்த்தனை சாய்த்தனன் சபலனடுத்து சார்த்தோழன் கைவாளினொடு வீழ கருத்தனன் கணங்கணநாதர்கள் என்றாராள். ஒவ்வொரு வீரரா அனுப்ப 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 சம்ஹாரம் பெறாங்க. வேறு வேறமரேற்ற விசாகன் முதலெழுவார்தம் வென்றி தன்னை கூறினாம் இனி மயூரேசர் வரு சிந்து கொடு குறித்து போசை வேறு கூறுதும் 2 கோடி பூதரும் விளங்கோ முனிச்சிராம் மீறிவான் படைத்த பெரும் சேனை படைகளும் பகை படையோடு எதிர்த்தார் அன்றே. இப்ப அவங்க எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணியாச்சு. இவ்விதமாக பல வகைப்பட்ட சதுர சேனைகளை எல்லாம் பின்னிடையாமல் வடவையும் ஆலகாலம் எதிர்த்து வந்து போராடுவதற்கு ஒப்பாக வீர ஆவேசத்தோட கொடிய போரை விளைத்து வரும் பொழுது கணக்கற்ற குதிரைகள் அகப்பட்டு உதிர வெள்ளமானது அவ்வளவு வேகமாக அப்படியே தரையில் ஓடுதான் அந்த வெள்ளங்கள் எல்லாம். இங்கே பார்க்குறாரு சுவாமி. நேர்ந்த 2 படையுள்ளும் நெடுந்தேரும் கடகரியும் வார்ந்த உளை சுவர் பறியும் மல்லர்களும் கைகளந்து சார்ந்தையினேர் வந்துளியும் தனங்கன் இமையார் மடத்தோர் ஓர்ந்த தொழித்து அஞ்சினர் சிலர் தம்மை உருந்தவரை பொருது அழித்தார். நேர்ந்த 2 படைகளிலும் வடவையும் ஆழகாலம் எதிர்த்து சண்டையிடுவது போல தேரோட தேரும் குதிரையோட குதிரையும் யானையோட யானையும் சண்டை உச்சகட்டத்துக்கு போகுது. கையேறும் படை வழங்க கருதுவது அல்லா தங்கன் மெய்யேறும் படையறியார் வெய்யபோர் இடியார் வெய்ய போர் விளையாடி வையேறும் படை காத்தும் ஆண்டொழித்தும் தம் நொய்யேறு படைபறித்து நொந்தும் உயிர் சில வெடுத்தார். சில வீரர்கள் தான் என்று தாங்கள் கொண்ட வஞ்சினத்தை இனிது முடித்தார்கள். சில வீரர்கள் வஞ்சினம் முடிந்ததென்று மகிழ்ந்து உயிர் விடுத்தார்கள். சில வீரர்கள் தங்கள் சிரங்கள் மண்ணில் வீழ்ந்து செஞ்சோற்று நிலையில் பிழைத்திலம் என்று ஆடுவார்கள். சில வீரர்கள் பகைவர்கள் விடுத்த கணைகளினால் இறந்து சொர்க்கமடைந்து போயிட்டாங்க. சில வீரர்கள் ஒருவரை ஒருவர் குந்தத்தினால் மார்பு பிளக்கும்படி குந்தி பின்ன இருவரும் வீர சொர்க்கத்தை அடைந்து மேலான தெய்வ மங்கையை இழைப்பினால் சோர்ந்து பிணங்களையே அணைகளாக கோழி சார்ந்து கொண்டு மற்றையர் செய்யும் போரை பார்த்து கொண்டிருந்தார்கள். சில வீரர்கள் தங்களுடைய மனைவியோடு
பார்த்து கொண்டிருக்கின்றார். சிலர் கையடிக்கும் காலுதைக்கும் வாய்கடிக்கும் எவ்வாறு மகிழ்வார்களோ அவ்வாறு பகைவர்கள் விடுகின்ற பானங்கள் தங்கள் மேனியில் பாயும் பொழுதும் சிறிதேனும் நோதலை அறியாது இருந்தார்கள். சமர்க்களத்தில் இருவகை சேனைகளும் வீர சொர்க்கத்தினையே முக்கியமாக கருதி போராடி கொண்டிருந்தார்கள். இளைத்த பெரு வஞ்சினத்தை இனிது முடிப்பார் ஒரு சார், தலைத்திடும் வஞ்சினம் முடிப்ப சார்ந்து மடிவார் ஒரு சார், மழை தடம் தோளொடு சென்னி மண்பிள செஞ்சோற்று நிலை பிழைத்தில என்று ஆடுனர் பெயர்ந்து எழுந்து ஆடுனரோர் ஓர் சிலர். என்னை ஆட்கொள்ள வல்ல மயூரேசமூர்த்தியினுடைய சேனாதிபதிகளும் கைகலந்து ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்று சபதத்தோடு அகோரமாகிய போரை விளைத்து வருகிறார்கள். இரணியகப்பன் காலாசுரனை மாய்த்தான். சோமன் பிரசண்டராஜசுரனை அழித்தான். ரக்தலோசனன் பிரபலாசுரனை கொன்றான். ஒவ்வொருத்தரை கொல்றாங்க பாருங்க. இளம்பகண்ணன் சண்டாசரனுடைய உயிரை போக்கினான். சங்கன் சங்காசுரனுடைய வாழ்நாளை அளித்தான். பிரிங்கி பௌமாசுரனுடைய ஆவியை உண்டான். தாவானலன் முண்டாசுரனை வெட்டி எறிந்தான். பஞ்சாசனன் கண்டாசனுடைய சிரத்தை முறையறுத்தான். இவ்வாறு மயூரேசனுடைய சேனைகள் சிந்துராஜனுடைய சதுரங்க சேனைகளில் புகுந்து சிலர் வானத்தை அளவளாவி திசையில் கிளைகளை பரப்பி தழைத்து ஓங்கி இருக்கின்ற மராமரம் முதலிய பருத்த விருட்சங்களை வேருடன் பிடுங்கி சுழற்றி மோதியும், சிலர் மேருவுக்கு சமமாக பாரித்து இருக்கின்ற பர்வதங்களை பெயர்த்தும் கடாபியும், சிலர் தீயை இறைக்கும் கழு முள் சக்கரம் பிண்டி பாலம் வேல் கண்டம் முதலிய 6 ஆயுதங்களை செலுத்தியும் இப்படியே போர் உச்சக்கட்டத்துக்கு போயிருச்சு. மயூரேச விநாயக பெருமான் போர் பண்ண எப்படி இருக்கும்? இல்லை அட்டையாடலும் பயவராடலும் பேயாடல்களும் ஒட்டரா செங்கலத்தில் உழைந்தவர்கள் விசும்பேகி மட்டுவார் மலர் கூந்தல் வானர மங்கையர் கச்சில் கட்டு மூங்கள் மூன்முளை களிரும் கண்ணம்பும் பொறப்பெறுதார் ஒருவரோர் வரைக்கும் அந்தரத்து எழுந்த எதிர்குத்தி இருவரும் 6 நீங்க எண்ணிலர் நின்றார் களத்து பெருவிசிம்பின் இருவோரும் பிழையாது சென்றாங்கு ஒருவிலார் வெஞ்சமர் மாதற்கு உற்ற பெரும் காதலினாள் மண்மகனை உடற் தழுவ வன்சமரின் இறத்தவர் போய் விண்மகளில் அமைத்தழுவும் வியன் களத்து சிலர் இறந்தோர் திண்மையரும் பிணமனையார் செரு வீரரும் குன்றாமை ஒன்மையோடும் சார்ந்திருந்தார் உருகுவோர் காண்பவர் போல். இந்த போர் உச்சத்துக்கு வந்துருச்சு. அந்த போரை எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ சிந்துராஜனை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ண நாள் நெருங்கி வந்து விட்டது. அடுத்த சிந்தனையிலேயாவது எம்பெருமான் சிந்துராஜனை சம்ஹாரம் பண்ணுவார் என்று நினைப்போடு சந்தோஷத்தோடு இதுவரை இச்சிந்தனையை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்யசூர் மார்புகீண்ட வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா.